ஃப்ரெண்ட்ஸ், தனம் சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தனம் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வாசுகி வந்து சரி இவங்க இங்கேயே தங்கிட்டு போட்டு நமக்கு பாத்திரங்கள் வேணா வேலையாவது பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க இல்லையா. அதுக்கடுத்து வந்து நைட் ஆயிடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தூங்க போயிடுறாங்க. நம்ம வாசுகியும் நம்ம கதிரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது கதிரோட ரூமில் வந்து பாய் தலகாணி எல்லாமே எடுத்து போட சொல்லினே போட்டியா ராதிகா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே ராதிகாவும் சொல்கிறாங்க, நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. சரி நீங்கள் 2 பேரும் தனமும் கதிர் 2 பேரும் போய் அங்கே வந்து தூங்குங்க அப்படின்னு சொல்லி வந்து வாசுகி வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடனே இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் தரையில் தூங்கிக்கோங்க, நாளைக்கு புது மெத்தை போட்டலாம், புது மெத்தில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லி கதிர் வந்து சொல்லிவிட்டு தனமும் கதிரும் 2 பேர் வந்து ரூம்குள்ளே வந்து போயிடுறாங்க. காலையில் வந்து விடிஞ்சோன்னே சரின்னு சொல்லி தனம் வந்து காஃபி போட்டுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. உடனே வந்து அங்கே வாசுகி அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து ருக்கோட வீட்டை வந்து பற்றி பேசுகிறாங்க. என்ன இதுங்கெல்லாம் இங்கே இன்னும் படுத்துட்ருக்குதுங்க, இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க அந்த மாதிரி வந்து வைகிறாங்க. ருக்கு வந்து இன்னும் வந்து எல்லா விஷயத்துக்கு வந்து பொறுமையாக தான் இருக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தனத்துக்காக வேண்டி தான். தனத்துக்கு வந்து இன்னும் இந்த விஷயம் வந்து தெரியாது. இப்போ சப்போஸ் ருக்கு அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிட்டோம்னா தனத்தையும் வீட்டை விட்டு அனுப்பலான்னு வந்து வாசுகி வந்து பிளான் போட்டிருப்பாங்க இல்லையா. அது வந்து இன்னும் தனத்துக்கு தெரியாதுல்ல. அதனால் தனத்துக்கு தெரியாமல் அவங்க வந்து எல்லா அவமானத்தையும் வந்து பொறுத்துக்க போகிறாங்க. தனம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ருக்க. சரி அத்தை விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து கிளம்பிடுறாங்க. ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனோன்னே தனம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்கங்க. இப்படி தான் நடந்துச்சு செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. சரி விடு தனம், ஃபீல் பண்ணாத அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம கதிரும் வந்து தனத்துக்கு வந்து சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் இதான் நடந்து